எஸ்ஆர் சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கதிர் பேரில் வரி போடுங்கன்னு சொல்லும்போது அப்போது புவனேஸ்வருடைய என்ட்ரி, அது எப்படி அப்பா அம்மா யாருன்னு தெரியாத ஒருத்தன் பேரில் எப்படி வரி போட முடியும்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துல மாயா பார்த்திங்கன்னா சரி ஒருத்தர் பேரில் வரி போடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஊர்க்காரங்க கிட்டே கேட்குறாங்க. அப்போது கோவிலில் இருக்கக்கூடிய தேரை கொக்கி போட்டு இழுக்கணும், அப்படி இழுத்து அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கிட்டுச்சுன்னா அவங்க இந்த ஊரில் இருக்கலாம், இல்லைனா சாமியே இவங்களை ஒதுக்கி வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பரிகாரத்தை கதிர் செய்ய ரெடி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் இந்த பரிகாரத்தை கதிர் செய்து முடிச்சிட்டா அப்படின்னா அந்த குடும்பத்தோட வாரிசு ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்வதிக்கும் அண்டு பத்மாவுக்கும் வீட்டில் எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் இங்கே புவனேஸ்வரி பார்வதி கிட்ட சொல்ல, பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து அந்த தேரை இழுக்க விடாமல் செய்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. அதாவது உரலை தூக்கி வெயிட்டு அந்த தேரில் வைக்கிறது, அந்த தேர் நகர்ந்து வரும்போது இடையில கட்டையை விடுறதுன்னு சொல்லி இங்கே ஒவ்வொரு தடங்களாக ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. அதையும் மீறி கொக்கி போட்டு இங்கே தேரை இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு கதிர். அப்போ ஒரு குட்டி பையன் முருகன் வேடத்தில் வர்றான். கதிர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பேர் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு பேர் மட்டும் தெரியாதா என்ன, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி கதிரோட கையை பிடிக்கும்போது அவ்வளோ நேரம் இழுக்க முடியாமல் திணறிட்டு இருந்த கதிருக்கு இப்போ ஈஸியாக இழுத்துட்டு வர்ற மாதிரியான ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை கதிர் நல்லபடியாக செய்து முடிப்பார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.